கருப்பொருளிலே நாங்கள் எவ்வளோ ஆழமான காரியங்களை விளங்கி கொள்ள அறிந்து கொள்ள விசுவாசிக்க மனக்கண்களை நீ திறந்தீர். பிரகாசிக்க பண்ணிய தயவுக்காக துதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய உமது வார்த்தை, இந்த நாளுக்குரிய உமது ஆலோசனைகள், ஆண்டவருடைய வசனங்கள் மகிமை வெளிப்படும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். உம்மண்டை தேவனே நான் சேரவே என்ற தியான பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மண்டை தேவனே நான் சேரட்டும் சிலுவை சுமந்து நடப்பினும் என் நாவல் என்றுமே மண்டை தேவனே மண்டை தேவனே நான் சேர்வதே தாசன் யாக்கோபை போல் காலத்தில் காற்று கல்லின் மேல் நான் துயில்கையில் எந்தன் கனாவிலே மண்டை தேவனே மண்டை தேவனே இருப்பேனே நீர் என்னை நடத்தும் பாதையெல்லாம் விண் ஏட்டுமே நீ போம் வீலகுமா தூதரைப்பாரே மண்டை தேவனே மண்டை தேவனே நான் சேரவே வீழித்து உம்மையே நான் துதிப்பேன். ஏத்து கல்லையும் வீடாக்குவேன். துன்பத்தாலுமே மண்டை தேவனே மண்டை தேவனே நான் சேர்வேனே. Nearer, my God, to thee, nearer to thee, though it be a cross that raiseth me, still all my song shall be nearer
nearer, my God, to thee. Nearer, my God, to thee. Nearer to thee. Though like the wanderer, the sun gone down, darkness be over me, my rest a stone. In my dreams I'll be nearer, my God, nearer, my God, to thee. Nearer, my God, to thee. Nearer to thee. There led the way appear, steps unto hell. All that thou sendest me in mercy give. Angels to beckon me nearer, my God, to thee. Nearer, my God, closer to you, Lord. Nearer to thee. Then with my waking thought, bright with thy praise, out of my stony grief, then I'll raise. So by my oaths to be nearer, my God, to thee. Nearer, my God, to thee. Nearer to thee. ஆசன் யாக்கோபை போல் காலத்தில் தீக்காற்று கல்லின் மேல் நான் துயில்கையில் எந்தன் கனாவிலே உமண்டை தேவனே, உமண்டை தேவனே இருப்பேனே. எழுந்து நின்று ஆங்கிலத்தில் 5வது கவி பாடுவோம். Or if on joyful wings cleaving the sky, or if on joyful wing, cleaving the sky, sun, moon, and stars forgot, upward I fly. Still all my song shall be nearer, my God, to thee.
nearer, my God, to thee, nearer to thee. ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கிட்டி நெருங்கி சேரக்கூடிய காலத்திலே நாம் கிட்டி நெருங்கி சேர வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே நிறைவாய் இருக்கிறது. உம்மண்டை தேவனேன்னு பாடினா போதாது, உம்மண்டை தேவனே நான் சேரட்டும். தமிழ்ல 3 வார்த்தை இருக்கும். சேர்வதே, சேரட்டும், சேர்வேனே. அல்லேலூயா. சேர்வதே, சேரட்டும், நான் சேர்வேனே. அல்லேலூயா. நோக்கம் சேர்வது, சேரட்டும் விருப்பம், சேர்வேனே தீர்மானம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, தீர்மானம் இருந்தால் மட்டும் போதாது. சேர்வேனே, சேர்வேனே, நான் சேர்வேனே என்று சொல்லும்போது செயல்பாடு. இந்த 19 நாட்களும் 19வது நாள் அதைதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரிடத்திலே சேர்வதற்கு நமக்கு உதவி செய்வது கர்த்தருடைய வார்த்தை. நம்மை சேர பண்ணுவது கர்த்தருடைய வார்த்தை. அந்த தீர்மானத்தை எடுக்க பண்ணுவது கர்த்தருடைய வார்த்தை. உம்மண்டை தேவனே சேர்வேனே. ரகசியம் என்ன? என்ன துன்பம் வந்தாலும், என் துன்பம் வரும்போது அவரை விட்டு தூரமாய் போவதல்ல, நான் சேர்வேன். திக்கற்ற ஒரு நிலைமை, யாரும் இல்லாத தனிமையின் ஒரு நிலைமை. யாக்கோபு சொல்லுவான், தேவரீர் தேவரீர் தேவரீர். இன்னைக்கு நம்மோடு ஆண்டவர் பேச போகிறார். நம்ம ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைபட போகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. ஒரு நிமிடம் தலை வணங்கி ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, பாடினா போதாது, வசனத்தை கேட்டா போதாது, உம்மண்டை சொல்லுங்கள். உம்மண்டை, அவரை பார்த்து சொல்லுங்க. உம்மண்டை நான் சேரட்டும். உம்மண்டை நான் சேருவதுதான் என்னுடைய லக்கு, நோக்கம். உம்மண்டை சேர்வேனே. இந்த ஆயுசு முடிந்த பிறகு சேருவதை பற்றி அல்ல, இந்த உலகத்திலே நாம் இருக்கும் போதே அவரோடு கெட்டி சேர வேண்டும். அதற்கு தான் இந்த உபவாச நாட்கள். இந்த கடமைக்கு, கலாச்சாரத்துக்கு, சடங்காச்சாரத்திற்கு அல்ல, உண்மையாய் அவரிடத்தில் கெட்ட நெருங்கி சேருவது, கெட்டி நெருங்கி சேருவது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக, நம்ம ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக.
எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடுவீரா. உடைய வார்த்தை இன்றைக்கும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த 19வது நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யார் இங்க கண்ணை மூடுமா, பறக்க பார்க்காத. கர்த்தருடைய வார்த்தை எந்தெந்த நிலையிலே யாரிடத்துல எப்படி வர வேண்டுமோ அந்தந்த நிலையிலே ஆண்டவரே நேரடியாக சிங்காசனத்திலிருந்து, வாய் திறந்து சொல்லுங்க, சிங்காசனத்தில் நீர் என்னோடு பேசும் ஐயா. நீர் எனக்கு கற்றுத்தாரும், நான் கற்றுக்கொள்ளுகிறேன். என்னை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு நான் உடனடியாக கோயம்புத்தூருக்கு விமானம் மூலமாய் போக வேண்டியதாக இருக்கிறது. அதை முடித்துவிட்டு உடனடியாக மாலையிலே நான் சென்னைக்கு வந்து விடுவேன். நாளையும் மறுநாளும் உள்ள வேத பாடத்தை நான் எடுப்பேன். ஆகவே தொடர்ந்து நாளையும் மறுநாளும் வாருங்கள். வேத பாடம் வாசித்த பிறகு பாஸ்டர் சைமன் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பிலே நம்மோடு கூட இடைப்படுவார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள திறந்த இருதயத்தோடு இருங்கள். யார் பேசுகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்ற அந்த நிலையில் இன்றைக்கு பாஸ்டர் மூலமாய் ஆண்டவர் புதிய ஒரு பாடத்தை, புதிய ஒரு வேதாகம புருஷனுடைய வாழ்க்கையின் மூலமாய் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். வாய் திறந்து சொல்லுங்கள், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நிதாசனை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரோடும், ஆன்லைனில் கேட்கிறவர்களோடும் இருப்பதா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் வேத வாசிப்புக்காக எழுந்து நிற்போம். 119ஆம் சங்கீதத்திலிருந்து குறிக்கப்பட்ட வேத பாடத்தை ஜான் வாசித்த பிறகு பாஸ்டர் சைமன் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். என்னுடைய பிரயாணத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். போய் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு உடனடியாக மாலை விமானத்தை பிடித்து நான் 7 மணிக்குள்ளாக இங்கே வந்து விடுவேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 119ஆம் சங்கீதத்தை திறந்து வைப்போம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். சங்கீதம் 119 வசனங்கள் 73 முதல் 80 வரை. சங்கீதம் 119 வசனம் 73 முதல் 80 வரை. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி
உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. ஆமென். தேவ சமூகத்தில் அமர்வோம். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியான தியான ஆராதனை காலை வேளைக்காய் நம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக ஒரு அங்கங்களாய் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவன் தமது வார்த்தையை தியான பொருளை நம்மோடு பேச இருக்கிறார். கர்த்தர் மனமகிழ்ச்சியோடு நம் மத்தியிலே நம்மோடு தம்மை வெளிப்படுத்தும்படியாய் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த வெளிப்பாடிலே பக்தி விருத்தி உண்டாகும், ஐக்கியம் உண்டாகும். தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் தேவனோடு நாம் கிட்டி செல்கிற ஸ்லாக்கியத்தையும் கிருபையும் வாசலையும் வெளிச்சத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகிய நம்முடைய ஆவிக்குரிய செவிகளை திறந்து வைப்போம், இருதயங்களை திறந்து வைப்போம். கர்த்தர் தமது வார்த்தையை பேச இருக்கிறார். அவர் பேச தொடங்கிவிட்டார். கடந்த 18 நாட்களும் கர்த்தர் கிருபையாய் தமது வார்த்தையை வெளிப்படுத்தி தியானத்தின் மூலமாக பிரசங்க குறிப்பினால் நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசி வேதாம புருஷர்களை குறித்து நல்ல ஒரு தியானங்களை செய்யும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தமது வார்த்தையை வெளிப்படுத்துவாரானால் அது நம் வாழ்க்கையை வெளிப்படும்படியாய் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாடோடு நிற்பதல்ல, வெளிப்படுத்தினதை நம் வாழ்க்கையை வெளிப்படும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆகினால்தான் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நம் கவனமாய் தியானிக்க வேண்டும். காரணம், கர்த்தர் சில குறிப்பிட்ட காரியங்களை வெளிப்படுத்துவார். அதை நாம் பெற்று வைத்துக் கொள்ளும்படியல்ல, அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த வெளிப்பாடினுடைய மகிமையை நம் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் அதை வெளிப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். ஆமென். தாவீதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த நாட்களில் தாவீதை போல் நம்மை பயன்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆபிரகாம் விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தை கேட்கும் பொழுது, ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் உடன்படிக்கையின் தேவனாக இருந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து நடத்தது போல இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா காரியங்களையும் இன்றைக்கு புதிய ஏற்பாடு வெளிச்சத்தோடு நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. All the Old Testament incidents, பழைய ஏற்பாட்டின் எல்லா காரியங்களையும் இன்றைக்கு இந்த நாட்களிலே புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தோடு வாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய தியானத்தில் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டினுடைய வேத புருஷர்களை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தோடு நாம் அதை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒரே வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனம். தொடர்ந்து நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன். ஆமென். எப்படி? தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன். பூர்வ காலங்களில், பழைய ஏற்பாட்டின் காலம் ஆதியாகமம் முதற்கொண்டு நாம் வாசிக்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றுகிறார். எந்த நாட்களில் சொல்லுங்க? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருவுள்ளம் பற்றுகிறார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் அவர் உண்டாக்கினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம். அப்பொழுது எல்லா விதமான பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது நாம் கடைசி நாட்களிலே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர்
யாரை கொண்டு? தமது குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம். அப்போ இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், வசன குறிப்புகள், வசனத்தினுடைய எல்லா தியானங்கள் எல்லாமே யாரை கொண்டு பேசுகிறார்? தமது குமாரன் மூலமாய் சபைக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் திருவுள்ளம் பற்றி, அதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். பட் இன் தீஸ் லாஸ்ட் டேஸ் he has spoken to us by his son. தமது குமாரன் மூலமாய் தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பேசிக்கொள்ள. பழைய பாட்டு நிழலாட்டம் எல்லாம் யாரை குறித்திருக்கிறது? குமாரனை குறித்திருக்கிறபடியான சவுண்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கு. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால நம் கண்களை மூடி ஜெபிக்க இருக்கிறோம். சில நிமிடங்கள் கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே எங்களுக்கு உமது வார்த்தையை தெளிவாய் வாங்கிக் கொள்ளுகிற கிருபைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்க. தேவனுடைய வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதப்பா. கண்களை மூடி சொல்லுங்க, அபிஷேகத்தை நிறைந்து சொல்லுங்க. அப்பா, அடுத்த சில நிமிடங்கள் எங்களோடு நீ மகிமையாக இடைப்படும்படியா எங்கள் இருதயங்களை திறந்து வைக்கிறோம். மரிபாவ் ஷாங்கோராதோனபோ ரபதோ ரபோ சந்தோ நீதோ ஷிபாரிபலா துனிபோ. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, hallelujah. நீங்கள் ஜெபிங்க. ஹalleluya. அரங்கோராதோ ரபோ சியங்க்ரேபானாதோ ரபோ ரிபதோ ஹாலாபதோ ரிபோ ஷந்த். மனுஷருடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். We have come to listen not to man but to the voice and the word of God. Ribadira rathaura mausha riba laba nodura bodima niba rado shinkriba donabo. ஆண்டவர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ல பிதாவே, ஆமென், ஆமென். தியானத்தை ஆண்டவர் கொடுப்பது நோக்கம், இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளுக்குள்ளாய் தேவன் வைத்திருக்கிற ரகசியங்கள், மகத்துவங்கள், அவருடைய அனந்த ஞானம், அவருடைய கிருபை எல்லாவற்றையும் வைத்துதான் ஒவ்வொரு நாள். இந்த மைக் இது கட் பண்ண முடியாதா? சவுண்ட் வருது. ஹல்லேலூயா. இல்லை, மானிட்டர் ஆஃப் பண்ண வச்சுல. ஹல்லேலூயா. அவர் புதிய கிருபைகளை கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த புதிய கிருபைகளுக்குள்ளாய் தேவன் வைத்திருக்கிற ஞானம், இன்றைக்குரிய அவருடைய அனந்த ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்தும்படியாக தான் அவர் புதிய கிருபைகளை அனுதினம் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த காலை வேளையில் நாம் வந்திருக்கிறோம். புதிய கிருபைகளை நாம் நாடி அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த புதிய கிருபையினுடைய மகிமை, மகத்துவங்கள், ஞானம் உங்கள் வேலையின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாய் வெளிப்படும்படியாய் தேவன் புதிய கிருபைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலை எழும்பும் பொழுது உமது கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. புதிய கிருபை ஆண்டவர் சொல்வதின் வார்த்தை என்னன்னா, இந்த நாளுக்குரிய உங்கள் பலன், ஞானுக்குரிய விவேகம், ஞானம், அபிஷேகம், வல்லமை, வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் இணைத்து தான் நம்ம புதிய கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நாம் வைத்துக் கொள்ளும்படியா அல்ல, அதை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையை வெளிப்படுத்தும்படியான அந்த அனுபவத்திற்குள்ள நாம் வரணும். அல்லேலூயா. அந்த கிருபை தான் நம் புதிய அனுபவங்களுக்குள்ள நாம் நடத்தி செல்லும். அல்லேலூயா. இந்த கிருபை தான் ஒரு திறவுகோல். சொல்லுங்க, கிருபை என்பது ஒரு திறவுகோல். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள, விசுவாசிக்க தேவன் கொடுத்திருக்கிற திறவுகோல் தான் புதிய கிருபை. நம்ம என்ன செய்யறோம்னா, புதிய கிருபை வாங்கி திறவுகோலை வாங்கி பத்திரமா வச்சுக்கிறோம். ஆமென். திறவுகோல் என்பது நீங்கள் திறந்து கர்த்தருடைய பொக்கிஷங்களை, மகத்துவங்களை, உங்களுக்காக தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற மகத்துவங்களை அந்த கிருபையின் திறவுகோலினால் நீங்கள் திறந்து அவைகளை பெற்றுக்கொள்ள, ஜீவிக்க, ஒரு மாறுபாடுள்ள வித்தியாசமுள்ள ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்தில் வாழும்படியாக வேறு பிரித்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகாபரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, புதிய கிருபை என்ற திறவுகோல். சொல்லுங்க, புதிய கிருபை என்பது it's a key, the new divine grace and the mercy of God. It's a key that unfolds the mysteries and the wisdom of God. Hallelujah. ஆக உங்கள் கரத்தில் இருப்பது ஒரு திறவுகோல். ஆமென். ஹல்லேலூயா. அதை குறித்து தியானிக்க இருக்கு. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது திறவுகோலை நீங்கள் எடுத்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற சகலவற்றையும் உரிமையோடு, தைரியமாய், நம்பிக்கையோடு அவைகளை நீங்கள் என்ன செய்யணும், செயல்படுத்தும்படியாய் திறவுகோலை பயன்படுத்துங்க. நீ திறவுகோலை பெற்றுக்கொண்டு பயன்படுத்தலைன்னா கர்த்தருடைய மகத்துவங்களை, அனந்த ஞானங்களை நாம் விளங்கி கொள்ள முடியாது. கர்த்தருடைய சித்தம் என்னன்னா,
நாம் தேவனுடைய அனந்த ஞானத்திலும் ரட்சிப்பின் மகிமையிலும் கிருபையிலும் ஸ்திரமாய் நின்று நம் ஓட்டத்தை ஜெயமை ஓடும்படியாய் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதுதான் தியானத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. ஆமாம், கேட்டுக்கொண்டு போவது மாத்திரமல்ல, இந்த திறவுகோலை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட நிலையில் நாம் அதை ருசி பார்க்கும்படியாக தான் தேவன் காலையில் உங்களுக்கு கொண்டு வந்து ஆகாரத்தை புசிக்கும் முன்பாகவே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார். ஆமாம், எத்தனை சாப்பிட்டு வந்துருக்கிறீங்க? இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். சரீர ஆகாரத்தை புசிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே தமது வாயின் வார்த்தையினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் திருப்தியாக்க போகிறார். ஆமாம், முதலாவது தேவனுடைய வார்த்தை. அதிகாலையிலே நம்ம எழும்பி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தை நல்ல ஔஷதமாய் நல்ல பலனாய் இருந்து சரீர ஆகாரத்திலே கிடைக்கிற பலத்தை காட்டிலும் அதிமடங்கான ஒரு பலத்தை கொடுப்பது, திடமான ஆகாரத்தை கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தையே. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா அந்த ஆகாரத்தை புசித்து 40 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேபை நோக்கி எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் அந்த ஆகாரத்தை புசித்து 40 நாட்கள் இரவும் பகலும் என்ன செய்தானா? நடந்தான். எதை நோக்கி? கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேபை நோக்கி நடந்தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம் எலும்புகளுக்கு, தசைகளுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு நல்ல பலனாய் ஔஷதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வேதாகம புருஷராகிய யாக்கோபின் வாழ்க்கையில எவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் இந்த காலகட்டத்திலே, இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுள்ளம் பற்றுகிற தேவன் இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிற என்ற வெளிச்சத்தோடு நாம் வரணும். ஆமென், அல்லேலூயா. நாம் யாராக இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் மிக தெளிவாய் வெளிப்பாடோடு ஞானத்தோடு பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஒரு பெரிய மாறுதலை நீங்கள் காண முடியும் இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தில் நீங்கள் அதை செய்ய முடியும். நாளைக்கல்ல, அப்புறம் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு தியானம் என்பது இன்றைக்கு. டுடேஸ் மெடிடேஷன் will manifest his power today. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும் பொழுது, யாக்கோபை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது வேதத்தில் வாசிக்க யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவனை குறித்து அநேக இடத்திலே நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் சந்ததி, யாக்கோபினுடைய அந்த கோத்திரங்களை குறித்து அநேக வசனங்கள் வாசிக்கும். ஆண்டவர் அவர் ஆதாமின் தேவன், மோசேயின் தேவன் அல்ல, காட் ஆஃப் ஆடம், காட் ஆஃப் மோசஸ் என்பதல்ல, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபின் பேர் அர்த்தம் என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? எத்தன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் என்பதுதான் உண்மையான அர்த்தம். அப்போ யாக்கோபுக்கு பேர் அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், எதை ஞானமா தந்திரமா செய்து தன் வசமாய் காரியங்களை திருப்பிக் கொள்ளுகிற ஒரு விசேஷித்த ஒரு தாளந்தை உடையவன் சொல்லலாம். அதான் யாக்கோபினுடைய பேருடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இவர் என்ன சொல்கிறார்னா, நான் எத்தனின் தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏமாற்றுகிறவனுடைய தேவனாக இருக்கிற ஆண்டவர் நல்லாவே தெரியும். யாக்கோபுக்கு அப்புறம் வரப்போகிற சந்ததிகள் எப்படி இருக்க போறாங்க? மிக தந்திரமா இருக்க போறாங்க. ஆமென். ஆகையினால யாரா இருக்கிறாரு? அந்த தந்திரசாலிகள் வஞ்சித்து, மற்றவர்களை வஞ்சித்து தங்கள் வாழ்க்கை நடத்துகிற ஒரு கூட்டத்தினுடைய தேவனா இருப்பது யாரு? யாக்கோபின். கேட்பது ரொம்ப நல்லா இருக்கும். யாக்கோபின் தேவன் சொல்றாங்க. யாக்கோபின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எத்தன், ஏமாற்றுகிறவனுடைய தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் கேட்பது வித்தியாசமா இருக்கும். ஆமாம், ஆனாலும் உண்மையான தமிழ் அர்த்தம் என்னன்னா, இவர் யாரா இருக்கிறாரா? ஏமாற்றுகளுடைய தேவனா இருக்கிறார். ஆமென். ஏன் இப்படி இருக்கிறாருன்னா, இந்த யாக்கோபை ஒரு நாளிலே அவர் இஸ்ரவேலாய் மாற்றும்படியாய் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப பிடித்தமான காரியம்னா, ஒரு மனுஷனை அவர் பக்கமாக இழுத்துக்கொள்வது ஆண்டு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அதுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணம் யாரு கேட்டின வேதத்தில்? யாக்கோப். அவன் பேரே, அவன் மறைந்திருக்கிற குணம்லாம் கிடையாது. அவன் பேர் என்னது? வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். அவுட்வர்ட் சில பேர் வெளியே பார்க்க நல்லா இருப்பாங்க, உள்ள என்ன இருக்கும்? தந்திரம் இருக்கும். இவன் பேரே பார்த்தீங்கன்னா
தந்திரசாலி, வஞ்சிக்கிறவன், எத்தன், ஏமாத்துக்கிறவன். ஓப்பன், அவன் பேரே தெரியும். அப்போ குடும்பத்தில் எல்லாருக்கும் என்ன தெரியும்? வஞ்சிக்கிறவன்னே அவனுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, ஆமென், ஆபிரகாம் ஈசாக்கினுடைய மகன், இவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவனை ஒரு பெரிய தேசமாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய கிரியையை பார்த்தீங்கன்னா தியானிக்கிறவர்கள் யோசித்து பாருங்க. ஆண்டு ஒரு தேசத்தை தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு மனுஷனாகி ஆபிரகாமையும் ஒரு மனுஷனாகி ஈசாக்கையும் அந்த ஈசாக்கு சந்ததியில் வந்த யாக்கோபு கொண்டு, அந்த ஒரு மனுஷனை கொண்டு ஒரு தேசத்தை உண்டாக்கினார். Hallelujah. God never chose a nation. தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய தேசத்தை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு மனுஷனாகி யாக்கோபையும் யாக்கோபுடைய 12 கோத்திரங்களையும் அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் யாராய் மாற்றினார்? ஒரு தேசமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. தனிப்பட்ட நபரை அவர் தெரிந்து கொண்டு அவர் உங்கள் சந்ததியை இந்த பூலோகத்தில் மகிமை நிறைந்த தேவ சந்ததியை மாற்றுவது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகையினால்தான் யாக்கோபை தெரிந்து, நீ யோசிக்கலாம், எதுக்காண்டு என்ன தெரிந்து கொண்டீங்கன்னா உங்களை கொண்டு தான் இந்த தேசத்தில் இந்த பூலோகத்தில் அவருடைய நாமத்தை கீர்த்தியை உண்டாக முடியாது தெரிந்து கொண்டு. நீங்கள் யோசிப்பீங்களே, நான் யோசிச்சிருக்கேன், ஆண்டு என்னையே ஆண்டு தெரிந்து கொண்டீங்க, நான் எவ்வளோ பயங்கரமான பாவம் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கிறேன், உமக்கு விரோதமாய் செயல்பட்ட நாட்கள், வேலைகள் எத்தனை எத்தனை, மறைமுகமாய் உம்மை மறுதலித்த நாட்கள் எத்தனையோ. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை நான் பாவம் செய்தது மாத்திரமல்ல, துணிகரமாய் தேவனை மறுதலித்தவனா நான் வாழ்ந்தேன். அவுட்வர்ட்லி ஐ டினைட் காட். இந்த தேவனை என் வாயை திறந்து மறுதலித்து நான் வாழ்ந்தேன். என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதற்கு நோக்கம் அவர் யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் யாக்கோபின் தேவன் சொல்லும் பொழுது உங்கள் குறைகள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் கடந்த கால வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதபடி உங்களுக்காய் எனக்காய் ஜீவனை தந்து உங்களை யாக்கோப் என்று மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்கள் இஸ்ரவேலாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் அவர் மாற்றியிருக்கிறார். அவர் நாமத்தை தரித்தவர்களாய் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் என்பதன் சாட்சி அவர் நம் வாழ்க்கையில யாக்கோபின் தேவனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. நீங்கள் தியானிக்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு என்னை யாக்கோபின் தேவனாய் இருந்த என் வாழ்க்கையை நீ மாற்றிவிட்டீர். இன்றைக்கு எத்தனை நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நான் இஸ்ரவேலன், ஆவிக்குரிய இஸ்ரவேல், உமது சந்ததியாக இருக்கிறேன் என்பதை நான் தைரியமாய் சொல்ல முடியும். குறிப்பாக இஸ்ரவேல் என்று சொல்லும்போது 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரத்தை, யூதாவின் கோத்திரத்தை வெளிப்பட்ட யூதாவின் ராஜசிங்கமாகிய நம் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் அடையாளம், என் அடையாளம் இஸ்ரவேலுக்குள்ளாய் இருந்த யூதாவின் கோத்திரத்திற்குள்ளாய் வெளிப்பட்ட யூத ராஜ சிங்கமாகிய கிறிஸ்து இயேசுனுடைய சந்ததியை நாம் மாற்றிவிட்டோம். இனி நாம் யாக்கோபின் சந்ததி அல்ல, இனி யாக்கோபுக்கு பிறந்த யூதாவின் சந்ததியிலே, யூதா கோத்திரத்திலே உங்களையும் என்னையும் யூத ராஜ சிங்கமாகிய கிறிஸ்துவாகிய மேசியா நம்மை வேறு பிரித்து விட்டார். அப்படி பிள்ளைகளாய் இன்றைக்கு நம்மை மாற்றிவிட்டார் என்பதுதான் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இன்று எத்தென்று உங்களை சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் இன்றைக்கு அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறவர். அவர் மோசையோடு பேசின பொழுது, இந்த பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு, யாக்கோபின் சந்ததிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை சொல்லு, இந்த கற்பனைகளை கொடு சொல்லும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுவார், இஸ்ரவேலின் ஜனங்கள், யாக்கோபின் சந்ததி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? இஸ்ரவேலினுடைய யூதா கோத்திரத்திலே உள்ள ராஜசிங்கமாகிய மேசியாவாகிய கிறிஸ்துவனுடைய சந்ததியா இந்த பூலோகத்திலே கர்த்தர் நம்ம வேறு பிரித்து எத்தர்களாய் அல்ல, கர்த்தருடைய நீதிமன்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மறுரூபத்தை கொடுத்தார். அதன் மறுரூபத்தினுடைய நிழலாட்டம் தான் யாக்கோபினுடைய வாழ்க்கை. சுருக்கமாய் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய வார்த்தையும். ஹல்லேலூயா. The word of God and the man of God Jacob. இந்த எத்தனாய் இருந்த யாக்கோபும் தேவனுடைய வார்த்தை எவ்விதமாய் அவனை மாற்றியது என்பதை குறித்து சில காரியங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த காலை ஆண்டினோடு இரவெல்லாம் பேசினால் தீர்க்கமாய் சில வார்த்தைகள் வரும், தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகள் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் பலனை இந்த நாட்களிலே பகிரங்கமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். முதலாவது தியானிக்க போகிறோம் யாக்கோபும் யாக்கோபினுடைய பெற்றோரை குறித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய பெற்றோர், அவருடைய தாய் தந்தையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக், அவருடைய தாய் ரெபேக்கா. ஆமென். திருப்பிக் கொள்வோம்.
ஆதியாகமம் 25 அதிகாரம் 19 வசனம். 25 ஆதியாகம் 25 19. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபெக்காலை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். 21 வாசிங்க. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். 22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு, தாய் ரெபெக்காள், இருவரும் ஒரே ஒருமனப்பட்டு ஒரு ஆவிக்குரிய தன்மையை நாம் காண முடியும். ஆமென். யாக்கோபுடைய பெற்றோர், ஆமென், இருவரும் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் முந்தின வசனத்தில் வாசித்தோம். 20 வசனம் வாசிப்போம். 21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். யார் மலடியா இருந்தான்? தன் மனைவி மலடியாய் இருப்பதை கணவன் கண்டு தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அதே போல வாசிக்கிறோம் அதே அதிகாரத்தில் 22 வசனம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இருவரும் தங்களுடைய காரியத்தை குறித்து கர்த்தரிடத்திலே விசாரிக்கிற ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை, ஆவிக்குரிய வெளிச்சத்தை பெற்றோர்கள். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய பெற்றோரை பார்க்கும் பொழுது அவர்கள் அவர் கர்ப்பவதியாய் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. இந்த சம்பவம் ஒரு இயற்கையான சம்பவமாக கூட இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருப்பது ஒரு இயற்கையான ஒரு இயல்பான ஒரு காரியம் கர்ப்பவதிக்கு. ஆமென். பிள்ளைகள் அசையும். ஆனால் அந்த அசைவை கூட அவள் ஆவிக்கு நிலையிலே உணர்ந்து இந்த அசைவு, இந்த காரியம் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் கர்த்தரிடத்திலே விசாரித்தாள். அப்போ யோசித்து பாருங்க, யாக்கோபுடைய தாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய காரியங்களிலே தன்னுடைய வாழ்க்கை நடைபெறுகிற சிறிய காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை குறித்ததான வெளிச்சத்தை கர்த்தரிடத்திலே சென்று விசாரித்து அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை, அபிஷேகத்தை, தெளிவை, வெளிப்பாடை பெற்ற ஒரு தாயாக இருந்தார். இந்த இடத்துல தாயாராய் கூடி வந்திருக்கிறோம், தகப்பன்மாராய் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற சிறிய காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் என்ன, எப்படிப்பட்டதோ என்ற ஒரு வெளிச்சத்தை நாம் புரிந்துக்கிறோம். அநேக நேரத்தில் நாம் சிறு சிறிய காரியங்களை விட்டு விடுகிறோம். அந்த சிறிய காரியங்கள் தான் பெரிய காரியமாய் மாறிவிடுகிறது. அந்த சிறிய காரியமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த காரியம் என்னவோ என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய நன்மை தீமை அறிகிற அறிவிலே நாம் அதை விளங்கிக் கொள்ளும் முயற்சிக்காதபடி, அதற்கு மாறாக தேவனுடைய சமூகத்தில் சென்று அவைகளை விசாரிக்கும்படியான அபிஷேகத்தை, ஒரு தெளிவை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நான் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆக உங்கள் பெற்றோராகிய நீங்கள், உங்கள் ஆவிக்குரிய நிலையிலே உங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஊழிய பாதை சந்திக்கிற பிள்ளைகள், அவைகளை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நடைபெறுகிற சிறிய காரியமாக இருந்தாலும் அதை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாய் நீங்கள் செல்ல வேண்டும், நான் செல்ல வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து வாசிப்போம். 23 வசனம் வாசிப்போம். இதே அதிகாரத்தில் அதற்கு கர்த்தர், ஆமென். அப்போ அந்த அசைவு, ஒன்றோடு ஒன்று பிள்ளைகள் மோதி கொண்டதனுடைய ரகசியத்தை, அந்த நிலையை கர்த்தர் அன்றைக்கு யாக்கோபின் தாய்க்கு வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும்படியாக வைத்திருக்கிறார். நீங்கள் விசாரிக்கும் பொழுது அவைகளை வெளிப்படுத்துகிற தேவனோடு இருக்கிறார். இந்த தியானத்தினுடைய காரியம், இந்த தியான நாட்களுடைய மேன்மை என்னன்னா, நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது தேவன் காரியங்களை திட்டமாய் தெளிவாய் வெளிப்படுத்துவார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியா பாஸ் வெளிப்படுத்துவாரோ? நல்ல சத்தமாக ஆமென் சொல்லுங்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்க இது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் விசாரிக்கும் பொழுது நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துது. அதற்கு கர்த்தர்
வாசி, அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அல்லேலூயா. யாக்கோபுடைய முழு வாழ்க்கை வரலாறு ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன் தாய்க்கு வெளிப்படுத்தினார். ஆகினால் பெற்றோரே, உங்களுடைய ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம். நீங்கள் தீர்க்க தரிசனமாய் கர்த்தரிடத்திலே தெரிந்து கொண்டு பெற வேண்டிய உங்கள் பிள்ளைகளை குறித்து பெற வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் மிக மிக அவசியம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய முழு வாழ்க்கை வரலாறு ஆண்டவர் தெளிவாய் தாய்க்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இருவரும், கணவரும் மனைவியும் இருவரும் ஒரே நிலையில் இருந்தபடியினால் உங்கள் பிள்ளைகளை குறித்ததான ஒரு வெளிப்பாடை வரும் காரியங்களிலே தேவன் நாட்களில் வைத்திருக்கிற காரியம், உங்கள் மகன் உங்கள் மகள் எவ்விதமான சந்ததியாய் மாறப்போகிறார் என்பதை குறித்ததான வெளிப்பாடை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். தவறு விட்டுறாதீங்க. நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை புதிய உடன்படிக்கை வெளிச்சத்தில் பாருங்க. கர்த்தர் உங்களோடு அனுதினமும் பேச கடைசி நாட்களிலே தமது குமாரன் மூலமாக உங்களுக்கு திருவுளம் பற்றி காரியங்களை வெளிப்படுத்த தம்மை தாமே வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. திறவுகோல் ஆகிய கிருபையை நீங்கள் பயன்படுத்துங்க. திறவுகோலாகிய புதிய கிருபையை பயன்படுத்தி உங்கள் கணவராக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், அவர்களுடைய காரியத்தை குறித்து உங்கள் ஆண்டவர் பேசுவார். ஈசாக்கு விசாரித்த பொழுது, ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ரெபெக்கா ஜெபித்த பொழுது கர்த்தர் எந்த விதமான இது மோதல், இது என்ன காரியம் ஆண்டவர், எப்படி இருக்குமோ என்று விசாரித்த பொழுது ஒரு மகிமையா வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடை பெற்று அந்த வெளிப்பாடினுடைய கிரியையை ஆண்டவர் யார் வாழ்க்கையில் கொடுத்தார்? யாக்கோபின் வாழ்க்கையில என்ன வாசிக்கிறோம்? மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அப்போ முன்குறித்த காரியங்கள் உங்கள் பிள்ளைகள் பிறக்கு முன்பாகவே வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிங்க. ரோமர் 9:9. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், இந்த பிள்ளைகள் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற, கரங்களை உயர்த்துங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே எப்படி வெளிப்படுகிறது? கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி. ஹல்லேலூயா. கிரியைகளினால் நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி. ஹல்லேலூயா. பிள்ளைகள் இன்னும் பிறவாமல். அப்போ கர்த்தர் யாக்கோபை குறித்தும் ஏசாவை குறித்தும் வைத்திருந்த அந்த காரியம் பிறக்கு முன்பாகவே தேவன் தமது கிரியைகளை தெரிந்து கொண்ட பாத்திரங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். உங்கள் பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி பண்றாரா? முன்னறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் வார்த்தையின்படியாய் நிறைவேற்றிய தேவனாக இருக்கு. நான் அனுபவ ரீதியாக நான் பேசுகிறேன். வெறும் வார்த்தையை சொல்லிவிட்டு போக முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் இப்போ சமீப காலமாக பிப்ரவரி மாதத்தில் பலவிதமான நெருக்கத்தினால் சோர்வான அமர்ந்து கொண்டிருந்தேன். வீட்டில் ரொம்ப நெருக்கம், இருதயத்தில் பலவிதமான எண்ணங்கள்னால் நெருக்கப்பட்ட பொழுது என் மனைவிக்கு நான் மெசேஜ் பண்ணேன், ரொம்ப முடியலமா, ரொம்ப பலவீனமாக இருக்குது சிந்தையில், நிறைய காரியங்கள் சிந்தையில் அநேக தாக்குதல் வருதுன்னு சொல்லி என்னுடைய மனைவிக்கு நான் உடனே எஸ்எம்எஸ் பண்ணேன், இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணேன். ஐம் ஃபீலிங் வெரி லோ, ஐம் ஃபீலிங் டிஜெக்டட், ரொம்ப சிந்தனை ரொம்ப என்ன கீழே அழுத்துது அப்படின்னும் பொழுது என்னுடைய மனைவி சொன்ன வார்த்தைகள் ஆச்சரியத்துக்கு நடத்தினது. ஐ வாஸ் ஷாக்ட். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, என்னுடைய தாயார் உயிரோடு இருக்கும் பொழுது என் மனைவியோடு பேசின ஊழிய காரியத்தை குறித்து என்னோடு பேசினாங்க. எனக்கு பிரச்சனை என்னன்னா, பலவித நெருக்கம் தான், பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிறேன்.
ஆனாலும் என்னை உயிர்ப்பித்தது என் தாயினுடைய ஜெபம். என் தாய் ஜெபித்த பொழுது தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை எதுக்காக எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தெரியல, சொல்லியிருக்காங்க, எனக்கே தெரியாது. அந்த காரியங்களை என்னுடைய தாய் என்னுடைய மனைவியிடத்தில் பேசியிருக்கிறாங்க மரிப்பதற்கு முன்பாக. அந்த வார்த்தைகளை என் மனைவி அந்த நாளில், உன் தாய் உனக்காய் ஜெபித்த பொழுது உன் ஊழிய பாதையில் உன்னுடைய இம்மைக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை அப்படியே வரிசைப்படுத்தி அமிச்சாங்க. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசித்த உடனே என் ஆத்மா உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. இந்த காலையிலும் சொல்லுகிறேன், உங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தாய் உங்களுக்காக வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகளை அனுதினமும் கூடுமான அளவு நீங்கள் நினைவு கூற நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. தேவன் அன்றைக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள் தான் இன்றைக்கும் உங்களை நடத்தி கொண்டு, சிலருடைய வாழ்க்கையில தீர்க்கமாய் இது நிறைவேறும். ஹல்லேலூயா. எனக்கு பேர் சொல்ல ஆசை, நான் பேர் சொல்ல விரும்பலை. கர்த்தர் சில பேர்களை கொடுக்கிறார், ஆனால் சொல்ல விரும்பலை. நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுடைய தாயார் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்த ஜெபம், அவர்கள் செய்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அது ஒழிந்து போவதில்லை. யாக்கோபு பிறக்கு முன்பாகவே அவனை குறித்து தேவன் வைத்த திட்டத்தை தனது தாயின் மூலமாக வெளிப்படுத்தினார். நீங்கள் யோசிக்கலாம், என் அம்மா இல்லையே, என் அப்பா கடந்து போயிட்டாங்க, அம்மா கடந்து போயிட்டாங்க, ஆனாலும் அவங்க கடந்து போனாலும் அவங்க தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்றாயிலும் மறைந்து போவதில்லை. யாக்கோபின் வாழ்க்கையில் உங்களை குறித்து ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் தான் முதல் சந்ததி, உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய தந்தை, பெற்றோர் இவ்விதமான ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் தைரியமாக சொல்லுங்க. உங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, ஹல்லேலூயா, உங்க பெற்றோர் முழங்கால் படியிட்டு ஜெபித்த ஜெபத்தினுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை அன்று நிறைவேற்றினவர் யாக்கோபின் வாழ்க்கையில இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, தியானம் செய்யுங்க. தியானம் செய்யணும், உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை எண்ணுங்கள், அவைகளை கர்த்தர் நிச்சயமாய் உறுதியாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யாக்கோபின் வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு மகிமை அனுபவத்திற்குள்ளாய் முதலாவது கடந்து சென்றான். ஹல்லேலூயா. இரண்டாவது யாக்கோபும் அவன் கண்ட தரிசனமும். ஹல்லேலூயா. வாசிப்போம் அதே புஸ்தகத்திலே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபும் அவருடைய தரிசனம். யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. யாக்கோபு இப்பொழுது என்ன பண்ணிட்டான், தன் கூடாரத்தை விட்டு ஓடி தாயினுடைய வார்த்தை, தகப்புடைய வார்த்தை எல்லாம் வந்த பின்பு அதை பெற்றுக்கொண்டு எங்கே போகிறான், லாபான் வீட்டுக்கு போகிறான். மனதில் பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். வஞ்சித்து தன் சொந்த சகோதரனை வஞ்சித்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். ரெண்டாவது முறை வஞ்சித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு எல்லாம் பெற்றுக்கொண்டான். இப்போ தன்னுடைய சகோதரனுடைய சிரேஷ்ட புத்திர பாகம், தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்கள், யாருக்கு, ஈசாக்கு வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும், ஏசாவுக்கு வைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு எங்கே ஓடுறாரு, இப்போ லாபான் வீட்டுக்கு போகும்படியாக பிரயாணம் பண்ணுறான். பலவிதமான எண்ணங்களோடு அன்று ராத்தங்கி அவ்விடத்தில் கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அடுத்த வசனம் வாசிப்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். எந்த சூழ்நிலையில சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில? நல்லா ஜெபிச்சுட்டு உபவாசத்தோடு நல்ல வேதம் வாசித்து நல்ல இருக்கையில் அறைக்குள்ளே இருந்து தன் நித்திரை பண்ணும் பொழுது ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தாரா? பயந்து ஓடி என்ன நடக்குமோ, எதிர்காலம் என்னவா இருக்க போதோ, அங்கே லாபம் என்ன செய்ய போறாரு, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் கலங்கின உள்ளத்தோடு தங்கின அந்த வேளையிலே அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். எந்த சூழ்நிலையில? குழப்பமாயிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் இடைப்பட்டு தமது சித்தத்தை சொப்பனத்தின் மூலமாய் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் எப்போ பேசுவா தெரியுமா?
நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க தெரியுமா? ஐயோ ஆண்டவரே முடியலன்னு சொல்லி படுக்கும் பொழுது கர்த்தர் தமது வார்த்தையை கொடுப்பார். நினைப்போம் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது தான் கொடுப்பாரு, நான் அப்படியே உட்காந்துருப்பேன், ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது கொடுப்பார். அல்ல, ஒன்றுமே முடியாது ஆண்டவரே, ஒன்றுமே முடியல என்னால், அவ்வளவு நெருக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த பலவிதமான கேள்விகள். அந்த விதமான சூழ்நிலையிலே தங்கின யாக்கோபோடு யார் பேசினாரா? சொப்பனத்தோடு அங்கே ஒரு சொப்பனத்தை அவன் கண்டான். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க புதிய உடன்படிக்கை வெளிச்சமா இருக்கிறது. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த விதமான இடத்துல இருந்தாலும் கர்த்தர் தமது வார்த்தையை பேச அவரால் கூடும். காரணம், உங்களுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைந்திருக்கிறது. எப்போ வேணா பேச முடியும் அவரால். ஏன்னா உங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்திருக்கிறபடினால் இடம், சூழ்நிலை இதெல்லாம் கர்த்தருக்கு பொருட்டல்ல. நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களோடு பேசுகிறவர் தான் யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை இருந்தாலும் உங்கள் பின்தொடர்ந்து உங்கள் காரியத்தை உங்களோடு பேசி தமது வார்த்தையை கொடுத்த தேவன் அந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்காம படுத்தாலும், யாக்கோபு ஜெபித்து படுத்தாரா? தங்கி நல்லா பண்ணோம், நடந்து களைப்பாக இருந்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே நல்லா ஜெபிச்சிட்டுலாம் படுத்தாரா? அங்கே அப்படியே ரொம்ப இளைப்பாறும்படியாய் கல்லை வைத்து அப்படியே படுக்கிறாரு. அந்த சூழ்நிலையை தான் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுவது சில நேரத்தில் உங்கள் அனுமதி எதிர்பார்க்க மாட்டார். தீர்க்கமாய் சொல்லுகிறேன், உங்கள் அனுமதியை எதிர்பார்க்காதபடி உங்களோடு ஆவிக்குரிய கண்களை திறந்து உங்கள் நாட்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் நிலையை குறித்து கர்த்தர் தீர்க்கமாய் பேசுவார். He will not wait for your response. He will not wait for your permission. உங்கள் அனுமதிக்காய் காத்து, என் மகன் தூங்குறான் போல, நல்லா தூங்கட்டும், மகள் தூங்குறா போல அல்ல, அவருக்கு தெரியும் எப்போ பேசணும்னு, எந்த இடத்துல எப்போ பேசணும் ஆண்டவருக்கு தெரியுங்க. அந்த இடத்தில் யாக்கோபு வந்த பொழுது, when he came to that certain place, அந்த இடத்திற்கு யாக்கோபு வந்து ராத்தங்கின பொழுது அந்த இடத்திலே கர்த்தர் தமது சொப்பனத்தை, தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் தீர்க்கமாய், உங்கள் நித்திரையின் வேளையிலே நீங்கள் கலக்கத்தோடு படுத்து ஜெபிக்க முடியாமல், நீங்கள் தவித்து ஜெபிக்க முடியாதபடி நித்திரை செய்யும் அந்த இரவிலே, அந்த வேளையில் தாமே கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒருவேளை அந்த நாள் இந்த நாளாக இருக்கலாம். இந்த நாள் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் இளைப்பாறும் பொழுது, இன்று இரவில் நீங்கள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு தூங்கும் பொழுது உங்கள் ஆவியை கர்த்தர் விழிப்ப பண்ணுவார். உங்கள் ஆவியை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும். நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கையின் வசனங்கள் வார்த்தையாய் மாத்திரமல்ல, வார்த்தை அனுபவமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வார்த்தையை கேட்டுக்கொள்வது மாத்திரம். புதிய உடன்படிக்கை என்பது வார்த்தை மாம்சமானது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது என்று பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே கர்த்தருடைய வார்த்தை மாம்சமானது என்பதுதான் சத்தியம். The word became flesh. வார்த்தையாக இருந்த தேவன் பழைய ஏற்பாட்டிலே, அவர் மாம்சமாய் மாறினார் புதிய உடன்படிக்கையில். எத்தனை விளங்குது? பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையின் தேவன், வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்ட காரியம். புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே அந்த வார்த்தை மாம்சமானது. உங்களுக்காக, எனக்காக அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய், full of grace and full of truth. ஹல்லேலூயா. அப்படி வெளிப்படுவார். எத்தனை ஆசையா இருக்கு? ஹல்லேலூயா. உங்களை குறி சொல்லப்பட்ட காரியங்களை கர்த்தர் இன்னும் தீர்க்கமாய் பேசுவார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தாயோடு பேசினார், இப்போ யாக்கோடு பேசுறாரு. யாக்கோபு எப்படி பேசுறாருன்னா, தாயினோட இடத்துல பேசின வண்ணமாய் அல்ல, அதே காரியம் இன்னும் ஆழமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான், அந்த வாக்கு தத்தத்தினுடைய ஆழங்களுக்கு, பரிமாணங்களுக்கு கொண்டு, அதான் யாக்கோபின் தேவனுடைய அனுபவமா இருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தமும், ஒவ்வொரு தரிசனமும், ஒவ்வொரு காலகட்டத்திலே அதனுடைய ஆழங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுவார்.
ஹல்லேலூயா. அதை சொன்ன நிலையிலிருந்து நீங்கள் விசுவாசிக்க அவைகளை அறிக்கை செய்ய இந்த யாக்கோபின் தேவன் என்ன செய்வாராம்? உங்களுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக இன்னும் நீங்கள் அதை இன்னும் ஆழங்களிலே சென்று அறியும்படியா இன்னும் ரகசியங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே வாலிப நாட்களில் நான் பெற்ற அதே தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் 94ஆம் வருஷத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை படிப்படியாய் அந்த வசனத்தினுடைய வாக்குத்தத்த ஆழங்களுக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. He will take you deeper and deeper and deeper. அல்லேலூயா. சுருக்கமாக சொல்லுங்க. தொடர்ந்து அதே அதிகாரத்தில் வாசிப்போம். 13ஆம் வசனம் 12ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். தொடர்ந்து. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ போகும் இடமெல்லாம், நீ போகிற இடமெல்லாம், ஆமென், உன்னை காத்து. அவர் நல்லாவே எங்கே போக போகிறாரு? இவர் லாபம் வீட்டுக்கு போக போகிறாரு. ஒரு 14 இயர்ஸ் என்ன பண்ண போகிறாரு? 14 வருஷம் என்ன பண்ண போகிறாரு? தன் மனைவிக்காக 2 மனைவிக்காக என்ன பண்ண போகிறாரு? இவர் வேலை செய்ய போகிறாரு. எல்லாவற்றையும் செய்ய போகிறார் என்பதை அறிந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடு. நான் உனக்கு சொன்னதை. ஆமென். நீ யாக்கோபு என்ன வேணா பண்ணலாம், உன் மாமனாரை வஞ்சித்து உன்னுடைய அண்ணனை வஞ்சித்து என்ன வேணா செய், ஆனால் முடிவிலே நான் உனக்கு என்ன நியமித்திருக்கணும் அதை தான் நான் செய்து முடிப்பேன். உன்னுடைய காரியெல்லாம் நீ செய்யலாம், என்னென்னவோ நீ முயற்சி பண்ணலாம், எப்படிலாம் சுய ஞானத்தை வைத்து உன் பேரின்படியாய் வஞ்சித்து எல்லாவற்றையும் நீ செய்தலாம். ஆனால் முடிவிலே நான் உனக்கு என்ன வைத்திருக்கிறேனோ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை அப்படி செய்த திருப்பி எங்கே கொண்டு வர போகிறார்? நீங்கள் எங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறாயோ அங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களை கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. தட் வாஸ் தி வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன எவ்வளோதான் முயற்சி பண்ணுகிற அமைதி ஆண்டவர் அப்புறம் பார்த்து கொண்டு தான் இருப்பார். எதையும் சொல்ல பார்த்து கொண்டு, ஆண்டவர் தெரியும் முடிவிலே என் மகனின் வாழ்க்கையில் நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. The final verdict is the word of God. The final say is from the creator God. கடைசியை கர்த்தர் சொன்னதை நிறைவேறுங்க. என் வாழ்க்கை எவ்வளோ முயற்சி பண்ணேன். 2021 2020 எவ்வளோ காரணம் செய்யும்படியாக எத்தனை செய்து ரொம்ப யோசித்தேன். கடைசியில் கர்த்தர் என்னை குறித்து காரியங்களை நியமித்தது தான் நிறைவேற்றி முடித்தார். அது ஆசீர்வாதமாக இருக்கும், நிறைவாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கை வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது சொப்பனத்தை வாசிப்போம். அந்த அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அந்த ஏணியின் நுனி எங்கே எட்டுச்சா? வானத்தை. ஹல்லேலூயா. இதே காரியத்தை இயேசு பேசியிருக்கிறார். எங்கே பேசியிருக்கிறார்? ஒரே இடத்துல இயேசு இந்த காரியத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த ஏணியை குறித்து, யாக்கோபினுடைய சொப்பனத்தை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அவன் முதலாவது இல்லை 149. யோவான் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன்,
நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அடுத்த வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நீ அல்ல, நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று ஆண்டவர் பேசும்பொழுது சொல்லுவார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. யாக்கோபு கண்ட சொப்பனத்திற்கும் இயேசு சொன்ன இந்த காரியத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? என்ன வித்தியாசம்? யாக்கோபுக்கு இயேசுவே இது அங்க வெளிப்பாடாக வந்தது, இங்க இயேசுவே அதை பேசுகிறார். ஆமென். நேரெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. அங்க ஏணி இருந்துச்சு, இங்க என்ன இல்லை? இங்க ஏணி இருந்துச்சா இல்லையா? ஏன் இல்லை? அந்த சொப்பனத்தில் என்ன இருந்துச்சு? ஒரு ஏணி. அந்த ஏணி நுனி எங்க இருந்துச்சு? வானத்தை, அதனுடைய அடுத்த பகுதி பூமியிலே இருந்தது. இயேசு சொல்லுகிறார், அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் ஏறுகிறதும், அங்க ஏணி இருந்த பொழுது ஏறுகிறதும் இறங்குறதும். இங்க என்ன இல்லை? அந்த ஏணி யார் சொல்லுங்க? அந்த ஏணி யார் சொல்லுங்க? அதனால சொல்லுகிற புதிய உடன்படிக்கையில நமக்கு இன்னும் மகிமையான வெளிப்பாடுகள் உண்டு. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவாகி இந்த வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கிறபடியினால் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல், இயேசு சொல்ற நீங்கள், நாத்தான் வேலை நீ அல்ல, இனி விசுவாசிக்க போகிற சந்ததி இனிமேல் இவ்விதமான தெளிவான தரிசனங்களை காண்பார்கள். ஆமென். காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. யாக்கோபின் வாழ்க்கை அநேக சம்பவங்கள் உண்டு. இறுதியாய் அவன் தீர்க்கதரிசியாய் மாறி தன் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறான். யூதாவை ஆஸ்வதிக்கும் பொழுது மேசியாவை குறித்து அவன் தீர்க்கமாய் சொல்லுகிறான். அல்லேலூயா. இவ்விதமாய் தன் ஓட்டத்தை அவன் நேர்த்தியாய் ஓடி யாக்கோபு முடித்தார். அதில் 2 காரியங்களை மாத்திரம் பேசினேன். ஒன்று யாக்கோபுடைய பெற்றோர், 2வது யாக்கோபின் தரிசனம். மனதை வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க பெற்றோராக இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை குறித்ததான ஒரு வெளிப்பாடை நீங்கள் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. பெருமைக்காக சொல்ல, என்னுடைய மகள், நானும் என்னுடைய மனைவியும் ஜெபித்து என் மகளுடைய வாழ்க்கை நிலைப்பாடு எல்லாவற்றையும் கத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். நடக்குங்க, நிச்சயமாய் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை குறித்து குழப்பங்கள் வராது. உங்களுக்கு என்ன வராது? எத்தனை பெற்றோர் குழப்பத்தோடு இருக்கிறீங்க இன்னைக்கு? ஐயோ, என் மகனுக்கு என்ன ஆகுமோ, எப்படி இருக்கான்னு தெரியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிலாம் ஆகுமோ, எப்படி பேசுகிறான், எப்படி. உங்களுக்குள்ளாய் தரிசனம் இருந்தால் நீ கலங்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளாய் தரிசனம் இருந்தால் கலங்கவே மாட்டீங்க. You will not be afraid. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் அவர் வார்த்தையை கொடுத்துட்டாருங்க. என் மகன், என் பிள்ளைக்கு எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தை என் பிள்ளைகளை சந்திக்கும், அந்த வார்த்தை என் பிள்ளைகளை மாற்றும். என்னுடைய சகோதரன் சொல்லி முடிக்கிறேன், அனுபவ சாட்சி. என் அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான வாழ்க்கை, வாலிப நாட்களில் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்த அனுபவித்து அவ்வளோ ஒரு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை. நானும் என் தாயை இரவெல்லாம் ஜெபிப்போம், ஒரு வார்த்தை கேட்க மாட்டாப்புல, எல்லா விதமான பழக்கங்க, வீட்டுக்கே வர மாட்டான். அவ்வளோ ஒரு துர்மாக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டது என் சகோதரனை. ஜெபித்த பொழுது வார்த்தை சந்தித்து ஒரே இரவிலே ஒரே வினாடியிலே அந்த வார்த்தையை சந்தித்து தன் வாழ்க்கையை கற்றுக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அதே போல சொல்லுகிறேன், நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா கலங்கவே மாட்டீங்க. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இந்த தரிசனங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஓ ரீமாதோ ரபது ஷபரபா ரபதுனி கபா ரதோ நபோ ஷந்த ரப நதுரி பனது சிவன போரிக்கா. ஓ இன்றைக்கு ஜெபிப்பதெல்லாம் ஆண்டவர், நீங்கள் பிள்ளைகளை குறித்து ரொம்ப கலங்குறீங்க. ரிபாலா ஷந்து ரிபா. ஆனால் உங்கள் பிள்ளைகளோட கர்த்தருடைய வார்த்தை, நான் உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் ஓய்ந்திருக்க மாட்டார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்குது பார்த்தீங்களா? தரிசனத்தோடு ஜெபிங்க. வெறும் ஜெபங்களை சொல்லாதீங்க, தரிசனத்தோடு ஜெபிங்க, தரிசனத்தோடு ஜெபிங்க. நீங்கள் செய்கிற ஜெபம், தரிசன ஜெபங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்தித்து மாற்றும். அல்லேலூயா. அப்படி பரிசுத்தமாக இருந்தால் இன்னும் பரிசுத்தமாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார்.
ரீம் ஆழமான உங்கள் வாக்கு தத்தங்கள், உங்களுடைய உடன்படிக்கைக்குள் ஆழங்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்தும் காலம் இந்த உபவாச காலம். அல்லேலூயா. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு, ஆனாலும் அனுபவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ரந்தோ ரபோ சந்த ரபா, உன் தாய் உனக்காய் விட்ட கண்ணீர், உன் தாய் உனக்காய் விட்ட கண்ணீர், உன் தகப்பு உனக்காய் விட்ட கண்ணீர், அது உன் வாழ்க்கை நிச்சயமாய் நிறைவேற்றும். இந்த ஆராதனை பிள்ளைகளாக இருக்கீங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் சந்ததியாய் கர்த்தர் மாற்ற இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை விசாரிக்கும்படியாய் நீ கடந்து செல். ஹல்லேலூயா. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். அவர் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கார். வசனம் சொல்லு, ஐ வில் வாட்ச் ஓவர் யூ. கர்த்தர், ஐ வில் வாட்ச் ஓவர், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சொல்லுங்க, உன் ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உன் காரியங்களை மகிமையாய் மாற்றுவார். ஓ, யாக்கோபு யுத்தம் செய்தான், தேவன் யுத்தம் செய்தான். ஹல்லேலூயா. ஜேக்கப் wrestled with God. நேரமே உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான், தெரிந்த சம்பவம் தான். யாக்கோபு கர்த்தரோடு யுத்தம் செய்தான். என்னை ஆசீர்வதித்தல் விட நான் உம்மை போக விடேன். வார்த்தை இருந்தது, ஆனால் கர்த்தருடைய அங்கீகாரம் வேண்டும். கரங்களை வைத்து சொல்லுங்க, வார்த்தையின் மேல் கர்த்தருடைய அங்கீகாரம். the word and God's acknowledgement. யாக்கோபுக்கு வார்த்தை இருந்தது, ஆனால் அந்த இரவிலே சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடு. இது என்னன்னா அதிகாரத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அன்று இரவிலே அவன் சகோதரனுக்காக பயந்திருந்தான், கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார், பயத்தை நீக்கினார். கர்த்தர் அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இந்த காரியங்களை குறித்து தியானிக்கும்படியாய், யாக்கோபை குறித்து தியானிக்கும்படியாய் தேவனி கொடுத்த கிருபை காரணங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அவ்விதமாய் ஆவிக்குரிய பெற்றோராய் மாற்றி தரிசனத்தை நாங்கள் அனுதினமும் தியானிக்க, அது ஆழங்களுக்கு செல்ல கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு போங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிங்க. இன்றைக்குரிய அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. Hallelujah. You will experience God like never before. God bless you. தயவு செய்து நாட்காலிகளை நீங்கள் ஓரமாக வைக்க வேண்டாம் கேட்டுக் கொடுக்கிறேன். Hallelujah. God bless you.